ஆனால் யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் கானா சாங் பாருங்கன்னு போது ஒரு மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க, நிறைய சாங்ஸ் வந்து யூடியூப்பில் போடுறீங்க, நிறைய மீடியா இப்போ உங்களுக்கு தனியாக மீடியா வச்சுருக்கீங்க, ஆளாளுக்கு மீடியா வச்சுருக்காங்க. பட் அதில் வந்து எதனா ஒரு சாங் மட்டும் தான் கேட்சியாக ரீச் ஆகுது, ஆடியன்ஸ் கிட்ட போகுது, மற்ற சாங்லாம் போகாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரே ஒரு சாங் தான் ஹிட் ஆகுது. அதெல்லாம் இல்லை, அது உழைச்சினே இருக்கணும், அவ்வளோதான். அது 10ல் 1 ஜெயிக்க தான் வரும், அதுக்கு நம்ம சுதந்திர முடியாதுல்ல. 10ல் 1 கிளிக் ஆகும். இப்போ நான் இப்போ சின்னதுலேருந்து இப்படி ஒரு 85 சாங் கிட்ட பாடியிருக்கிறேன். பிறந்தநாள் சாங் மட்டுமே 70 சாங் பாடியிருக்கிறேன். இந்த 2023லேருந்து 25 முடியுதுன்னு 70 சாங் கிட்ட எல்லாருக்கும் பாடிக்கிறேன். பெரிய பெரிய ஆள்கிட்டலாம் பாடிக்கிறேன், நிறைய பேருக்கு பாடிக்கிறேன். அதனால் நிறைய இஷ்யூஸ் வந்தது, நிறைய எனக்கு கம்ப்ளைண்ட் என் மேலே ரேஸ் பண்ணாங்க. கமிஷன் ஆஃபீஸ்லாம் கூட போய் அதனால் உட்காந்துட்டுலாம் வந்திருக்கிறேன். ஏன் இவங்களுக்கெல்லாம் பாட்டு எதுனா அப்படி பண்ணேன்னு. நம்ம ஒரு பாடகர், நம்ம வந்து கேட்டால் நம்ம பாட தான் செய்ய முடியும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஏரியா இருக்கும். நாங்கள் சுற்றி சுற்றி ஊரெல்லாம் சுற்றி பாடுறோம். இப்போ இவங்களை நம்ம பாட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தான் நம்ம போய்ட்டு ஒரு கானான்ற சப்ஜெக்டே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தான் போய்ட்டு வரோம். அந்த நேரத்தில் எல்லோரையும் அனுசரித்து போனால் தான் அதை நம்ம அந்த கானான்ற ஃபீல்டை மட்டும் பண்ண முடியும். பொறுமை வேணும், கானா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். முன்னாடிலாம் வந்து கானா சிங் அப்படின்னாலே சாங்ஸ் பாடுறாங்களே நிலப்பெல்லாம் வந்து இந்த இதுலேயும் காரியத்தில் பாடுறது, இரங்கல் வீட்டில் பாடுறது தான் அதிகமாக இருந்துச்சு. வெள்ளக்காரன் காலத்துலேருந்து அது இருக்குது கானா. அப்போ இதுலேருந்து ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் முன்னோருங்களை எல்லாருமே வீட்டில் உட்காந்து இது போல் அங்கே பாம்பேயில் கவாலின்னு ஒரு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் கானான்னு ஒன்று ஆரம்பித்து அப்படியே வந்து முன்னோர்கள் தான் இப்போ அதை தக்க வச்சு நிற்க வைக்கிறது. உங்களுக்கு குருநாதர் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? கானாவில் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு குருநாதர்னு சொல்ல போனால் எனக்கு வந்து சூளமேட்டில் விஜய்னு ஒருத்தர் இருக்கார் அண்ணன். அவர் தான் எனக்கு வந்து எனக்கு அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு அந்த கானா மேலே ஈர்ப்பு வந்தது அவரால் தான் வந்தது. எனக்கு என்ன ஒரு 15 வயசு இருக்கு, நான் 15 வயசுலேருந்து கானா பாடுறேன். 15 வயசுலேருந்து எல்லாம் அவர் கூட போய் எல்லாமே பாடுறேன். எனக்கு குருன்னு சொன்னால் வாத்தியார்னு சொன்னால் அவர் தான். ஓகே, அவ்வளோதான். யூஸ்வலாக வந்து நீங்கள் இப்போ பாடும்போது சாங்லும் நீங்கள் சாங்ஸ் சிலர் வந்து லிரிக்ஸோடு எழுதுவாங்க, சிலர் வந்து லிரிக்ஸ் வச்சு எழுதுவாங்க, சிலர் வந்து லிரிக்ஸ் எல்லாமே இந்த வாயிலே வந்து இப்போ இந்த சாங்லேயே பார்த்தீங்கன்னா பாடல் ராஜாலே பார்த்தீங்கன்னா ரிம்பாப்பா ரிம்பரோப்பா அப்படின்னு சொல்லி அது டிம்பாப்பா அதெல்லாம் எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து எழுத்து வடிவாக தான் சொல்லுவாங்க. சில விஷயம் வந்து இப்போ ஒரு பொண்ணை வர்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தையில் நீ அழகாக இருக்க, அப்படி இருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். பட் இதெல்லாம் தாண்டி நீங்களே ஒரு மியூசிக் போடுறீங்க, ஒரு மியூசிக் டிம்பப்பா டிம்பரப்பா, அதெல்லாம் நான் அதில் அவங்க கொடுத்துட்டு தான் டிம்பப்பா டிம்பரப்பாலாம். இந்த லடுவில் வரும் பிப்பிரி பிப்பி பப்பர பப்பான்னு வர மியூசிக்லாம் வரும். அதெல்லாம் நாங்களே அந்த இடத்துல நாங்கள் சும்மா நான் போடும் போது சாருக்கு பிடிச்சிச்சு, இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் போட்டுங்கப்பா, என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கப்பா, அதை நான் எது எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிறேன், பண்ணுறதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த பாட்டு எட்டு ரொம்ப எப்படின்னு சொல்கிறதுன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரி ஃபாரினர்ஸில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஈவெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. போனோம் இப்போது இனிமேல்ட்டு நிறைய பறக்க வேண்டிய வேலையும் இருக்குது. வெளிநாட்டில் பறக்க வேண்டிய வேலை இருக்குது. எல்லாரும் கானா முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஓகேண்ணே. ஆனால் யூஸ்வலாக இதெல்லாம் தாண்டி இந்த சாங்ஸ் வந்து சினிமாவில் இப்போ பாட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை வரைஞ்சோம் அப்படிலாம் தாண்டி இப்போ சினிமாவில் பாட ஆரம்பிச்சிட்டோம். இதை தாண்டி நம்ம சில தலைவர்கள் எழுத வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இப்போ சில என்ன சொல்கிறாங்கன்னா, என் கட்சிக்கு பாடு ஃபஸ்ட்டு, இவங்க கட்சிக்கு ஃபஸ்ட்டு நீ பாடு, இதுதான் வந்து இதுவாக இருக்கும் அப்படி சொல்லி இது ஒரு வாராவே சம்டேஸில் நடத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் உங்களுக்கு கடமையாக இருக்கா இதெல்லாம் நான் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு கடமையாகவே இருக்கா? இதை வந்து நம்ம பாட்டுன்றது நம்ம கடமை. நாவிற்குடி இருக்கும் சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. பாட்டுன்றது நம்ம கடமை. அந்த பாட்டு தான் நம்மளுக்கு தொழில். அந்த தொழில் என்னும்போது தொழில் சம்மந்தமாக யார் வந்தால் அது இந்து வராங்களா, முஸ்லீம் வராங்களா, அவங்க வராங்க, இவங்க அந்த பாகுபாடுகள்லாம் கிடையாது. எந்த அரசியல் நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக அவங்க பண்ணி கொடுப்போம். என்ன ஒன்று தப்பான வார்த்தை இல்லாமல், இப்போ அவங்கள பற்றி புகழ சொல்கிறாங்களா அவங்கள பற்றி தான் புகழும். அவங்களுக்கு ஆப்போனண்ட்டு மற்றவங்க யாருக்குன்னா அவங்கள தாக்கியோ இல்லை இது பண்ணியோ பண்ண மாட்டோம். உங்களை புகழ்ந்து கேட்குறீங்களா அதை மட்டும் அவங்க நான் பண்ணி தருவோம். கவுண்டருக்கு பாடியிருக்கிறேன், தேவருக்கு பாடியிருக்கிறேன், கோனாருக்கு பாடியிருக்கிறேன், யாதவருக்கு பாடியிருக்கிறேன், பாம்பேயில் இந்த இந்திக்காரங்களும் பாடியிருக்கிறேன், எல்லா மாட்டு சமுதாயம் பாடியிருக்கிறேன். கட்சின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பாருக்கிறேன். விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு 4 பாட்டு பாடிட்டேன். இது வந்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வராங்க, அதனால் பாடுறேன். ஆனால் சில சிங்கர்ஸை பார்த்துருக்கோம் இது வரைக்கும் வந்து ஒரு சார் சைடில் பாடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் கூப்பிட்டு வந்து சில மிரட்டுறதும், நீ வந்து என்ன இவங்களுக்கு மட்டும் பாடுற, எங்களோட ஆப்போசிட்டில் பாடு, எங்களுக்காக பாடு அப்படின்னு சொல்கிறது. அவங்க வந்து ஒன் சைடாக இருக்கிறவங்க. நான் இவங்களுக்கு தான் பாடுவேன், அவங்களுக்கு தான் இருப்பேன்னு அவங்க கொஸ்டின்ஸு அவங்க கேட்குற கொஸ்டின் இவங்க சரியான ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. அதனால தான்
எல்லாரும் கூட ஒத்துழைப்பாக அவங்க போக மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. இதை தாண்டி வந்து சிங்கர் ஸ்கூல்லேயே சில நடக்குது, கேங் வார் மாதிரி கூட நடக்குது. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சும்மா சொல்கிறேன், ஏதோ ஒரு ஊரில் ஒரு டான் இருக்காரு, அதான் சொல்கிறேன், நாக்கில் விஷத்தை வச்சுக்கினே நம்ம பாட்டு நல்லா இருக்குன்னு வந்து நம்ம நல்லா இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கு நம்ம கானா சிங்கர்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லவே மாட்டானுங்க. அதாவது உதட்டில் ஒன்று வச்சுன்னு வெளியில் ஒன்று பேசுவாங்க சொல்லுமா, அந்த மாதிரி தான் இந்த கானா ஃபீல்டு. நான் யாரும் தப்பாக நினைக்க வேணாம், இப்படி தான் நடக்குது. ஒருத்தன் மேலே ஏறி தான் ஒருத்தனை ஏனியாக வச்சு தான் இப்போ மேலே ஏறாங்களே தவிர அவனுக்கும் யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை. சில பேர் தான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு போனோம். கானா ஃபீல்டில் அது இருக்க தான் செய்யும், அதை அழிக்க முடியாது. பாலிடிக்ஸில் எப்படி இருக்குதோ, இதில் எப்படி இருக்குது, நாட்டில் எப்படி, அதே போல் எல்லா தொழிலையும் இருக்கிறது தான். எல்லா தொழிலையும் ஒருத்தனுக்கு பொறாமல் இருக்கிறது தான். நம்ம பாட்டு நம்ம வழியை பார்த்து நம்ம போக முடியாது, நம்ம பின்னாடி பார்க்க வேண்டிய வேலை கிடையாது. ஆனால் உங்கள் அனுபவங்கள் எதுனா இருக்கானே உங்களுக்கு வந்து இப்போ சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப வருஷமாக ரொம்ப கட்டி போட்டு கஷ்டப்பட்டு இப்போ கூட எனக்கு ஆஞ்சி ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. ஆஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். டாக்டர் எனக்கு பாடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னை பாட முடியாதுன்னு தான் சொல்லிட்டானுங்க. ஆனால் திருப்பியும் வந்து நான் வந்து கம்பேக் கொடுத்து படித்து இப்போ ஒரு ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்குன்னு ஒரு பாட்டு அது கொடுத்தேன். 1 வீக்கில் 1 மில்லியன் அடித்தேன். இப்போது அந்த மாதிரி பெஸ்ட்டு நான் எனக்கு ரைட்டிங் இருக்குது, நானே எழுதுவேன் படினேன். 2வது கானாவில் நிறைய படித்தவங்களாம் இருக்கணும். நானே பிஏ படிச்சுக்கிறேன், ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நான் சென்ட்ரல் ஃபுட்பால் பிளேயர் வேறு. நான் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தது. இப்போ ஸ்டண்ட்டு தான் 3 ஸ்டண்ட்டு வச்சுருக்கேன் நான். பசங்களே சொல்கிறானுங்க இப்போது ஸ்டேஜில் படும்போது, ஏன்னா இப்படி கத்தி பாடுற 3 ஸ்டெண்டு வச்சுக்கிறாங்கன்னு. 3 ஸ்டெண்டு வச்சுக்கிறான்ட்டு என்னோடய பெர்ஃபார்மன்ஸை நிறுத்திட முடியாது. பாலமுருகன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதை நான் கொடுத்தா தான் அவன் பாலமுருகன். சும்மா இல்லைனா அது அப்புறம் வராதுடா. நம்ம செத்தாலும் நான் ஸ்டேஜ்லேயே சாகணும்டா அப்படின்றது தான் என்னோடய ஆசை. பாட்டிலே என் உயிரே பாட்டு தான். மற்றபடி வேலை வெட்டிக்கலாம் நான் எதுவும் போனதில்லை சின்ன வயசுலேருந்து. இந்த 15 வயசுல 15 வயசு, அதுக்கப்புறம் 18 வயசு எல்லாம் முடிஞ்சு காலேஜ்லேயே ரூட்டு பாடுவேன். எதாவது சொல்கிறேன், காலேஜ் முடிச்சு நான் எந்த வேலைக்கும் போனது கிடையாது. பாட்டுன்னு முடிச்சுருந்தேன், ஜெயித்தேன். லவ் ஏதாவது மற்றவங்களுக்கு சொல்லிக்கிறதுனால லவ் பண்ணணும் எந்த தொழிலே. இப்போ நம்ம இது கிடைக்குதுன்னா அங்கே கிடைக்குதுன்னா அப்படி போகக்கூடாது. ஒரே பாதையில் பிடிச்சின்னு போனால் இந்த மாதிரி வெற்றி எல்லாருக்கும் கண்டிப்பாக நிச்சயம்.